ஆறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனானி, மாறுவது மனம் சேருவது இனம் தெரியாத முருகனானி. அப்பனே முருகா, இன்னைக்கு வியாபாரம் அமோகமா போனோம், அதுக்கு நீதான்ப்பா அருள் புரியணும். என்ன இன்னும் யாரும் வியாபாரத்துக்கு வரலையே? வாங்க வாங்க. அம்மா அம்மா, தடுக்கி தூக்கி விடாம வாங்க வாங்கன்னு சொல்றீங்க. ஏங்க, கடைக்கு வந்தவங்கள வாங்க வாங்கன்னு சொல்லாம போங்க போங்க நான் சொல்ல முடியும்? ஆஹா ஆஹா அண்ணே, நீங்க ரொம்ப நல்லவண்ணே. கடைக்கு வர்றவங்கள அன்பா ஆதரவா வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு வியாபாரம் பண்றீங்களே, நீங்க உண்மையிலே பிசினஸ் மேக்னெட்னே. உங்க அன்புக்கு நான் அட்டிமனே. அட அன்பாவது ஆட்டுக்குட்டியாவது, டீ பலகாரம் வாங்கறதுக்கு வாங்க, இல்லாட்டி போங்கங்கிற அர்த்தத்துல வாங்க வாங்கன்னு சொன்னேன். சரிண்ணே, பலகாரம் எடுத்துக்கிறேன். சரி எடுத்துக்கோங்க. என்ன வடை சூடவே இல்லை, சாஃப்டாவும் இல்லை, எண்ணெயா வேற இருக்கு. எவ்வளோ எண்ணெய். ஏங்க ஏங்க, எந்த எண்ணெயை தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறீங்க? இந்த வடையை சுட்ட எண்ணெய் தான். என்னது வடை சுட்ட எண்ணெயவா? இங்க என்ன ஆயில் கம்பெனியா நடத்திட்டு இருக்கிறேன், கை காலில எண்ணெயை தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறீங்க? இல்லைங்க, நான் வேணும்னு தேய்க்கல, வேண்டான்னு தான் தேய்ச்சேன். இருக்கிற வடையெல்லாம் தொட்டு தொட்டு பாக்குறீங்க, புளிஞ்சு புளிஞ்சு பாக்குறீங்க, என்ன நடக்குதுங்க? வடை சூடா இருக்கா, சாஃப்டா இருக்கா, என்ன பிடிச்சிருக்குன்னு பார்த்தனே. பலகாரத்துக்கு வாங்கறதுக்கு எதுக்குங்க உங்களை பிடிச்சிருக்கணும்? அட அது இல்லைண்ணே, நான் என்னையே பிடிச்சிருக்கேன்னு பார்த்தனே, இல்லைன்னா இல்ல. நீங்க என்ன அவ்வளவு ஹைஜீனா? பேசும்போதே கண்ணுல தலையில கை வைக்கிறீங்க, இதான் உங்க ஊர்ல? வேணும் தேய்க்கல, வேண்டான்னு தான் தேய்ச்சேன். இருக்கிற வடையெல்லாம் தொட்டு தொட்டு பாக்குறீங்க, புளிஞ்சு புளிஞ்சு பாக்குறீங்க, என்ன நடக்குதுங்க? வடை சூடா இருக்கா, சாஃப்டா இருக்கா, என்ன பிடிச்சிருக்குன்னு பார்த்தனே. பலகாரத்துக்கு வாங்கறதுக்கு எதுக்குங்க உங்களை பிடிச்சிருக்கணும்? அட அது இல்லைண்ணே, நான் என்னையே பிடிச்சிருக்கேன்னு பார்த்தனே, இல்லைன்னா இல்ல. நீங்க என்ன அவ்வளவு ஹைஜீனா? பேசும்போதே கண்ணுல தலையில கை வைக்கிறீங்க, இதான் உங்க ஊர்ல ஹைஜீனா? முதல்ல இடத்த காலி பண்ணுங்க, வியாபாரத்துக்கு எடுக்காதீங்க. இருங்கண்ணே, நான் வந்த விஷயமே வேற. எனக்கு தங்க வீடு வேணுண்ணே. தங்க வீடா? தங்க வீடு ஒண்ணும் இல்லையே. என்ன இவ்வளோ பெரிய ஊரா இருக்கு, தங்க வீடுன்னா எப்படிண்ணே? தம்பி, இங்க குடிசை வீடு, ஓட்டு வீடு, மாடி வீடு எல்லாம் இருக்கு, நீங்க தங்கத்தில வீடு கேக்குறீங்க? நீங்க என்ன அவ்வளவு பெரிய ஆளா? அட அது இல்லண்ணே, நான் தங்கறதுக்கு ஒரு வீடு கேட்டனே. நீங்க அப்படியா கேட்டீங்க? தங்க வீடு வேணும் தங்க வீடு வேணும்னு கேட்டா கேட்கும் போதே தெளிவா கேட்கணும்னு உங்களுக்கு தெரியாதா? சரிண்ணே, தெளிவா கேக்குறேன், எனக்கு தங்கறதுக்கு ஒரு வீடு வேணுண்ணே. அப்படியா? எத்தனாவது வரைக்கும் படிச்சிருக்கிறீங்க? அண்ணே, நான் 1ஆம் வகுப்புல 1 வருஷம், 2ஆம் வகுப்புல 2 வருஷம், 3ஆம் வகுப்புல 3 வருஷம். சரி சரி நிப்பாட்டுங்க, நீங்க எத்தனாவது வரைக்கும் படிச்சிருக்கிறீங்கிறத மட்டும் சொல்லுங்க. அதுவானே, நான் 8ஆம் வகுப்புல 8 வருஷம் படிச்சிருக்கேனே. என்னது, 8ஆம் வகுப்பையே 8 வருஷம் படிச்சீங்களா? உங்களை பார்த்தா எனக்கு வீடு தேடி தர மாதிரி தெரியல. சரி, நான் போய் வீடு தரேனே. That was a fun-filled treat. We hope you have enjoyed the drama and found something meaningful to reflect upon your own life further. Thank you friends for your marvelous performance. சிறகை விரித்து பறக்கும் சிட்டுக்குருவிகளாய், துள்ளியாடும் மான்குட்டிகளாய், வானில் நட்சத்திரங்கள் இருப்ப சபையை நிரப்பி நடனமாட வருகிறார்கள் இளங்கன்றுகள்.